ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீ இப்போவே பண்ணு, இப்போவே க்ளீன் பண்ணு, இப்போவே ஹோம்ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணு, இப்போவே நீ இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்போவே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம இட் செல்ஃபோட யூசேஜில் வந்து 1-2 சென்டென்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, டன். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஷுட் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், செய்யணும், பண்ணணும், செய்ய வேண்டும், பண்ண வேண்டும் அப்படின்ற போது நம்ம ஷுட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஹேவ் டு மஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. சிச்சுவேஷனை பொறுத்து உங்களுக்கு நீங்கள் ஹேவ் டு யூஸ் பண்ணிக்கலாம், மஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ஷுட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாகவே ஷுட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, டன். ஸோ இப்போது வந்து இப்போவே அப்படின்ற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ரைட் நவ் யூஸ் பண்ணோம். சில பேர் வந்து இட் செல்ஃப் யூஸ் பண்ணுறாங்க. அது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத உங்கள் மைண்டில் நான் வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கி நிறைய சென்டென்ஸ் கொடுத்து நான் அதை ஒரு தனி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போவே அப்படின்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ரைட் நவ் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகே, டன். ஸோ சி தி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ இப்போவே வரணும், நீ இப்போவே வர வேண்டும் அப்படின்ற பொழுது நீ அப்படின்றதுக்கு யூ அப்படின்னு யூஸ் பண்ணியாச்சு. வர வேண்டும், வேண்டும் அப்படின்ற போது நம்ம ஷுட் யூஸ் பண்ணிட்டோம். யூ ஷுட் என்ன பண்ணணும், ஆக்ஷன் என்ன, வரணும். அப்போ கம். ஸோ யூ ஷுட் கம் இப்போவே அப்படின்றதுக்கு ரைட் நவ். யூ ஷுட் கம் ரைட் நவ், நீ இப்போவே வரணும். ஓகே, சில பேர் இதில் வந்து கம் அப்படின்ற வேர்டுக்கு பக்கத்தில் வந்து ஐஎன்ஜி சேர்த்து கம்மிங் அப்படின்னு சொல்லி போடுறீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. வேர்ப் செகண்ட் ஃபார்மோ தேர்ட் ஃபார்மோ யூஸ் பண்ணாதீங்க. நான் இதை ஃபுல்லாகவே வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கம், ரைட், கோ இதெல்லாம் ஃபஸ்ட் ஃபார்ம் தானே. இந்த வேர்ப் கூடலாம் நான் ஐஎன்ஜி சேர்த்துருக்கேன்னா கிடையாது. நான் என்ன ஆக்ஷன் வேர்டை எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கவனித்து ஹோம்ஒர்க் சென்டென்ஸில் நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லணும். ஓகே, டன். ஸோ யூ ஷுட் கம் ரைட் நவ், நீ இப்போவே எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது நீ அப்படின்றதுக்கு யூ அப்படின்ற சப்ஜெக்ட் யூஸ் பண்ணியாச்சு. எழுத வேண்டும், வேண்டும் அப்படின்றதுக்கு ஷுட், யூ ஷுட். அடுத்தது என்ன ஆக்ஷன், எழுத. அப்போது ரைட், யூ ஷுட் ரைட். அடுத்தது இப்போவே அப்படின்றதுக்கு ரைட் நவ். ஸோ யூ ஷுட் ரைட் நவ் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. நீ இப்போவே போக வேண்டும், நான் ஐ யூஸ் பண்ணியாச்சு. வேண்டும் அப்படின்றதுக்கு ஷுட், ஐ ஷுட். அடுத்தது போக அப்படின்றதுக்கு கோ, ஐ ஷுட் கோ. நான் இப்போவே போக வேண்டும், ஐ ஷுட் கோ. இதில் இப்போவே அப்படின்றதுக்கு ரைட் நவ். அப்போது ஐ ஷுட் கோ ரைட் நவ், நான் இப்போவே போகணும். இதே நான் இப்போவே வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா ஐ ஷுட் கோ ஹோம் ரைட் நவ். இந்த கோக்கு பக்கத்தில் ஹோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐ ஷுட் கோ ஹோம் ரைட் நவ், நான் இப்போவே வீட்டுக்கு போகணும். அடுத்தது அவள் இப்போவே இங்கே வரணும், அவள் அப்படின்றதுக்கு ஷீ. வர வேண்டும், வரணும் அப்படின்ற போது நம்ம ஷுட் யூஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவல் ஆக்ஷன் வேர்ட் கம், வரணும் அப்படின்ற போது கம். இப்போ ஷி ஷுட் கம், அவள் வரணும். எங்கே வரணும், இங்கே. எங்கே அப்படின்னா ஹியர். ஷி ஷுட் கம் ஹியர் இப்போவே அப்படின்றதுக்கு ரைட் நவ். ஷி ஷுட் கம் ஹியர் ரைட் நவ் அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்து அவன் இப்போவே அங்கே போக வேண்டும் அப்படின்ருக்கு. அவன் அப்படின்றதுக்கு ஹீன்னு மென்ஷன் பண்ணிட்டோம். அடுத்தது வேண்டும் அப்படின்றதுக்கு ஷுட் யூஸ் பண்ணியாச்சு, ஹீ ஷுட். அடுத்தது போக அப்படின்றதுக்கு கோ. அங்கே அப்படின்றதுக்கு தேர். இங்கே அப்படின்றதுக்கு ஹியர் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி அங்கே அப்படின்றதுக்கு தேர் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஹீ ஷுட் கோ தேர் இப்போவே அப்படின்ற போது ரைட் நவ், ஹீ ஷுட் கோ தேர் ரைட் நவ். ஓகே, அவர்கள் இப்போவே இந்த ப்ராஜெக்டை முடிக்க வேண்டும் அப்படின்னு இருக்கு. அவர்கள் அப்படின்றதுக்கு தே யூஸ் பண்ணிட்டோம். வேண்டும் அப்படின்ற போது ஷுட், தே ஷுட். அடுத்தது முடிக்க வேண்டும் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ஃபினிஷ் அப்படின்ற யூஸ் பண்ணுவோம். தே ஷுட் ஃபினிஷ். எதை முடிக்கணும், இந்த ப்ராஜெக்டை. அப்போது திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு எழுதியாச்சு. இப்போவே அப்படின்ற போது ரைட் நவ்னு யூஸ் பண்ணியாச்சு. தே ஷுட் ஃபினிஷ் திஸ் ப்ராஜெக்ட் ரைட் நவ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நான் இப்போவே ஹோம்ஒர்க்கை முடிக்கணும், டைம் ஆகிடுச்சு, நான் இப்போவே ஹோம்ஒர்க்கை முடிக்கணும், இல்லைனா வந்து எனக்கு தூக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ நான் அப்படின்றதுக்கு ஐ யூஸ் பண்ணியாச்சு. முடிக்கணும் ஷுட், ஐ ஷுட். அடுத்தது முடிக்கணும் அப்படின்றதுக்கான ஆக்ஷன் வேர்ட் ஃபினிஷ், ஐ ஷுட் ஃபினிஷ். என்ன முடிக்கணும், ஹோம்ஒர்க்கை. அப்போ த ஹோம்ஒர்க், ஐ ஷுட் ஃபினிஷ் த ஹோம்ஒர்க் இப்போவே அப்படின்ற போது ரைட் நவ், ஐ ஷுட் ஃபினிஷ் த ஹோம்ஒர்க் ரைட் நவ். நான் இப்போவே இதை க்ளீன் பண்ணணும், நாம் அப்படின்னு வந்துருச்சு. நாம் அப்படின்றதுக்கு வி யூஸ் பண்ணியாச்சு. பண்ணணும் ஷுட், வி ஷுட். என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணணும், வி ஷுட் க்ளீன். அடுத்தது இதை அப்படின்னு வந்துருச்சு, அதனால் திஸ் யூஸ் பண்ணியாச்சு. வி ஷுட் க்ளீன் திஸ் இப்போவே ரைட் நவ், வி ஷுட் க்ளீன் திஸ் ரைட் நவ். ஓகே, நம்ம எதாவது ஒன்று கிச்சனில் ஏதாவது சிந்திடுவோம், கொட்டிடுவோம், அம்மா வர டைம் ஆகிடுக்கும். அம்மா வந்தாங்கன்னா அவ்வளோதான், நம்மளை சாடிச்சிடுவாங்க. நம்ம இதை இப்போ வந்து க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் சொல்லுவோம் இல்லையா. அப்போது வி ஷுட் க்ளீன் திஸ் ரைட் நவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது இதை இப்போவே பண்ணு,
இதில் சப்ஜெக்ட் இருக்கா பாருங்கள், சப்ஜெக்ட் இல்லை. அப்போது இது வந்து என்னென்னா ஒருத்தர் ஆர்டர் பண்ணுற மாதிரி, ஒரு பொசிஷனில் இருக்கவங்க அவங்க கீழே இருக்கக்கூடிய எம்ப்ளாயை வந்துட்டு ஆர்டர் பண்ணி சொல்லும் பொழுது இந்த ப்ராஜெக்ட் இப்போவே பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது டூ இட் ரைட் நவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து டூ இட் நவ் இட் செல்ஃப்னு யூஸ் பண்ணுவாங்க. அந்த நவ் இட் செல்ஃப்க்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணோம், டூ இட் ரைட் நவ் அப்படின்னு சொல்லலாம். உடனே பண்ணு, உடனே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உடனேன்ற வார்த்தைக்கு இமீடியட்லி யூஸ் பண்ணலாம். இப்போவே அப்படின்ற வார்த்தையை தவிர்த்து இந்த இடத்துல இப்போவே பதிலாக உடனேன்னு வந்துருச்சுன்னா டூ இட் இமீடியட்லி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது இதே இந்த இடத்துல டூக்கு பதிலாக சென்டுன்னு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சென்ட் இட் இமீடியட்லி அப்படின்னு வரும். சென்ட் இட் இமீடியட்லினா அதை இப்போவே அனுப்பு, இப்போவே உடனே அனுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது ஒரு மூணு லைனில் சென்டென்ஸ் இருக்குது. இதை நீங்கள் முடிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சரை வந்து என்னோடய வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இப்போவே இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, டன். இதை உடனே பே பண்ணு அப்படின்னு இருக்கு. அப்போது இதை அப்படின்றதுக்கு இட்டு. இங்கே எப்படி டூ இட் அப்படின்னா இதை இப்போவே பண்ணுன்ற போது டூ இட்டுன்னு சொன்னோமோ, இதை உடனே பே பண்ணு அப்படின்ற போது பே இட்டுன்னு யூஸ் பண்ணிட்டோம். இந்த டூ இட்டுன்றது இங்கே பே இட்டுன்னு மாறிடுச்சு. உடனே அப்படின்றனால இமீடியட்லி அப்படின்னு போட்டாச்சு. ஸோ பே இட் இமீடியட்லி. நமக்கு இப்போ இஎம்ஐ கட்ட வேண்டிய டைம் வந்துருச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது டைம் முடியறதுக்கு. அந்த 10 நிமிஷத்துக்குள்ள பே பண்ணலைன்னா நமக்கு பில்லு வந்துட்டு ஃபைன் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஸோ உடனே இப்போ பே பண்ணு அப்படின்ற போது பே இட் இமீடியட்லி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஏனென்றால் உனக்கு போதுமான அளவு நேரம் கிடையாது அப்படின்னு இருக்கு. ஸோ ஏனென்றால் அப்படின்றதுக்கு நம்ம இங்கிலீஷில் பிகாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிகாஸ்ன்னு யூஸ் பண்ணியாச்சு. உனக்கு அப்படின்ற போது யூ யூஸ் பண்ணியாச்சு. போதுமான அளவு நேரம் கிடையாது. ஸோ இந்த கிடையாது, இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், டோன்ட் ஹேவ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒன்று டசன்ட் ஹேவ் யூஸ் பண்ணுவோம், நான் டோன்ட் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். இங்கே யூ வந்திருக்கு, அதனால் நான் டோன்ட் ஹேவ் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ டோன்ட் ஹேவ் என்ன இல்லை, போதுமான அளவு நேரம். ஓகே, ஸோ அப்போது இனஃப் டைம் அப்படின்னு சொல்லணும். யூ டோன்ட் ஹேவ் இனஃப் டைம் அப்படின்னு போட்டாச்சு. ஆதலால் அப்படின்றதுக்கு ஸோ யூஸ் பண்ணியாச்சு. நீ இப்போவே பே பண்ண வேண்டும் அப்படின்ற போது நீ அப்படின்றதுக்கு யூ யூஸ் பண்ணிட்டோம். அடுத்தது பண்ண வேண்டும் அப்படின்ற போது நம்ம இங்கே ஷுட் யூஸ் பண்ணோம். இவ்வளோ நாள் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபார்மேட் இது. அடுத்து யூ ஷுட். அடுத்தது என்ன பண்ண வேண்டும், பே பண்ண வேண்டும். அப்போது யூ ஷுட் பே இப்போவே அப்படின்ற போது ரைட் நவ் அப்படின்னு யூஸ் பண்ணியாச்சு. இப்போ ரீட் பண்ணுங்கள். Pay it immediately because you don't have enough time. So you should pay right now அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, ஸோ இந்த ஃபுல் சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டெய்லி கான்வர்சேஷனில் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஏன்னா அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இது இல்லையா. ஸோ இப்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்ஒர்க் சொல்கிறேன். இங்கே நான் பேன் யூஸ் பண்ணியிருக்கலையே, இந்த பேன்ற வார்த்தையை மட்டும் மாற்றிட்டு வேறு ஒரு ஆக்ஷன் வேர்டு போட்டு நீங்கள் சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். க்ளீன் இட் இமீடியட்லி பிகாஸ் you don't have enough time, so you should clean right now. ஏன்னா அம்மா வர டைம் ஆயிடுச்சு, அம்மா வரதுக்குள்ளே இதை க்ளீன் பண்ணிடணும் அப்படின்றதுனால நான் இங்கே க்ளீன் அப்படின்ற ஆக்ஷன் வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வேறு ஒரு ஆக்ஷன் வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் அதை சென்டென்ஸ் இந்த ஃபார்மேட்டில் ஃப்ரேம் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.